ராமானுஜனை விடவும் மிகவும் அபாயகரமான ஒரு மேதைன்னு கூட ஒருத்தர சொல்லலாம். அவர் பேர் குர்ட் கோடல். மனித அறிவின் எல்லையை நிரூபித்த மனிதன் என்று சொல்லலாம். ஒரு மனிதர்கள் எவ்வளவு புத்திசாலிகளாக இருந்தாலும் எல்லாவற்றையும் அறிய முடியாது என்று கணிதத்தால் நிரூபித்தால் அவர் பெயர் குர்ட் கோடல். ராமானுஜன் கணிதத்தை விரிவாக்கினார். கோடல் கணிதத்துக்கு எல்லையை வைத்தார் என்று கூட சொல்லலாம். அந்த கோடல் யார்? 1906ஆம் ஆண்டு ஆஸ்திரேலியாவில் பிறந்த மேத்தமெட்டிக்கல் பிலாசபிக்கல் சயின்டிஸ்ட் சொல்லக்கூடிய அவர், மனித அறிவு இன்ஃபினிட்டி அல்ல, அதற்கு கணித ரீதியான எல்லை உண்டு, இது ஒரு தியரம், இட்ஸ் அ ப்ரூஃப் இன் சொல்லி அதுக்குண்டான பாசிபிள் அனாலிசிஸை நிறுவியிருக்காரு. கோல்டன் மிக ஆபத்தான கண்டுபிடிப்புனா என்ன சொல்லலாம்னா, கோடல்ஸோட இன்கம்ப்ளீட்டன்ஸ் தியரம்னு ஒன்று இருக்கு. அதாவது கோடல் நிரூபித்த ஒரு மிகப்பெரிய உண்மை என்னன்னா, ஒரு லாஜிக்கல் சிஸ்டம், அதாவது கணிதம், அறிவியல், கணினி, இந்த போதுமான அளவு சிக்கலானது என்று வைத்துக் கொண்டால் அதில் உண்மை ஸ்டேட்மெண்ட்ஸாக இருக்கும், ஆனால் அவை நிரூபிக்கவே முடியாது என்று நிறுவினார். இதோட உண்மையான பொருள் என்னன்னு பார்த்தோம்னா, மிக எளிமையா சொன்னா, எல்லா உண்மைகளையும் அறிவியல் சொல்ல முடியாது, எல்லா உண்மைகளையும் கணிதம் நிரூபிக்கவும் முடியாது, எல்லா உண்மைகளையும் புரிந்து கொள்ளவும் முடியாது. அதாவது லாஜிக்கை விட ரியாலிட்டி மிகப்பெரியது என்று சொல்கிறார். இதனால் உலகமே மிகவும் அதிர்ந்தது. இதற்கு முன் மனிதர்கள் நம்பியது என்னவென்றால், ஒரு நாள் எல்லா உண்மைகளையும் கண்டுபிடித்து விடலாம் என்றுதான் இந்த மனித மூளையும் மனித சமூகமும் நம்பியது. ஆனா கோடல் சொன்னது என்னன்னா, அது சாத்தியமே இல்லை என்று. ஐன்ஸ்டீனுக்கும் கோடலுக்கும் உண்டான ஒரு அதிசயமான உறவு என்னன்னா, பிரின்ஸ்டன் யூனிவர்சிட்டியில ஐன்ஸ்டீன் தினமும் கோடலுடன் வாக்கிங் போவார். அப்போ ஐன்ஸ்டீன் சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, கோடலுடன் பேசுவதற்காகவே நான் இன்ஸ்டிடியூட்டுக்கு அடிக்கடி வருவேன், அதிக நேரத்தை கோடலுடன் செலவிடுவேன் சொல்றாரு. தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியை ஐன்ஸ்டீன் கண்டுபிடித்தப்போ கோடலின், அதாவது லாஜிக்கை முழுமையாக எதிர்க்க முடியவில்லை அப்படின்னு ஐன்ஸ்டீனை ஒத்துட்டு இருக்காரு. கோடலோட டைமையே எப்படி சொல்றது, ஐன்ஸ்டீனோட உறவுக்கும் கோடலுக்கும் உண்டான ஒரு சிக்கல் என்னன்னா, ஐன்ஸ்டீன் ஈக்குவேஷன்ஸ்க்கு கோடல் ஒரு சொல்யூஷனை கண்டுபிடித்தார். அது டைம் லீனியர் இல்லை, பிரசன்ட், பாஸ்ட், ஃபியூச்சர் எல்லாமே ஒன்னாவே கோ எக்ஸிஸ்ட் ஆகும், டைம் டிராவல் மேத்தமெட்டிக்கலி பாசிபிள் கோடல் சொல்றாரு. இதை பார்த்த ஐன்ஸ்டீன், இட்ஸ் எ டிஸ்டர்பிங், அதாவது இது ரொம்ப டிஸ்டர்பிங்கா இருக்கு என்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் ஐன்ஸ்டீன் சொல்லியிருக்காரு. அதற்கு பிறகு அவர்கள் இதை பப்ளிக்காவே, நான் இதை பத்தி எதுவுமே பேசிக்கிறவே கிடையாது. கோடலோட மனநிலை என்னன்னா, மேதைக்கும் மனிதனுக்கும் உண்டான ஒரு இரேஷனல் கான்ட்ராஸ்ட் மைண்ட் செட்னு கூட சொல்லலாம். அவருக்கு மிகுந்த பெரனோயா அப்படின்ற ஒரு டிசார்டர் இருந்தது. யாரோ விஷம் வைப்பாங்க, நம்மளை யாரோ கொன்றுவாங்க, மனைவி சமைத்தால் மட்டுமே சாப்பிடுவார். ஒரு நாள் மனைவி உடலினம் குன்றி மிகவும், அதற்கு ராமானுஜனோட இருந்தப்ப கூட அவர் என்ன செஞ்சார், ராமானுஜனும் அதை அவர் சாப்பிடவே நிரூபித்தார் கூட சொல்றாரு. அவரோட 32 வயதுல ஒரு லிமிட் மேல ஒரு காலத்தை தாண்டி சாப்பிடாம யூனிவர்ஸ் மாறும், மனிதனும் மாறுவார். ஆனால் பார்க்காம கடைசி காலகட்டங்களில் மிகவும் நோய்வாய்ப்பட்டு இருந்தார். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், ஒரு மேதை தன் அறிவால் தோற்ற ஒரு நிலைன்னு கூட கோடலோட சிச்சுவேஷனை சொல்லலாம். கோடலுக்கும் ராமானுஜனுக்கும் ஒரு அழகான ஒப்பீடு இருக்கு. ராமானுஜன் கணிதத்தை விரிவாக்கினார், கோடல் கணிதத்துக்கு எல்லையை வைத்தார். அதாவது ராமானுஜன் என்ன சொன்னா, காட் விஸ்பர்ட் ஃபார்முலாஸ், கடவுள் எனக்கு கொடுத்ததுன்னு சொன்னாரு. பட் கோடல் அதுக்கு என்ன சொன்னா, ட்ரூத் எக்ஸிஸ்ட் பியாண்ட் த ப்ரூஃப், அதாவது உண்மை ப்ரூஃபுக்கு மிகவும் அப்பாற்பட்ட